ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் இது ஏற்றுமதி செய்கிறதுக்கு தேவையா இல்லையா அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஐஇ கோடு கோட்னா என்ன? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு. ஏற்றுமதி நீங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லைசன்ஸ் வேணும். அதுதான் ஐஇ கோடு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு. இந்த ஐஇ கோடு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் தேவைப்படுமா? இது எனக்கு நிறைய பேர் கேட்ட கொஸ்டின். ஐஇ கோடு எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதார் கார்டு, உங்களுடைய ஆதாரில் இருக்கிற அந்த நேமும் உங்களுடைய பேன் கார்டில் இருக்கிற நேமும் மிஸ்மேட்ச் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை வச்சு என்ன பண்ண முடியும்னா ஐஇ கோடு நம்ம எடுக்க முடியும். ஆனால் ஒருவேளை உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நேமும் பேன் கார்டில் இருக்கிற நேமும் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஐஇ கோடு எடுக்க முடியாது. அந்த சமயத்தில் டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் எடுக்க முடியும். இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நான் சொல்கிற ஒரு விஷயம். இது நீங்கள் ஐஸ் கேட், அதாவது இந்த ஏடி கோட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுவோம். ஐஸ் கேட் அப்படின்றது கஸ்டம்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட்டு தான் ஐஸ் கேட் அப்படின்றது. இந்த ஐஸ் கேட் ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரி. ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டம்ஸில் அந்த ஐஸ் கேட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் கட்டாயமாக நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அப்போது ஏற்றுமதி தொழில் செய்யணும் அப்படின்னாலே இந்த ஐஸ் கேட் ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கட்டாயமாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டை எடுக்கணும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டுடைய யூசேஜ் என்ன அப்படின்னு. அப்போது ஐஇ கோட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. ரெண்டுமே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ரெண்டுமே மேட்ச் ஆச்சு அப்படின்னா தேவையில்லை. மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம்னா ஆதார் கார்டில் உள்ள நேமையும் பேன் கார்டில் உள்ள நேமையும் மிஸ்மேட்ச் ஆகாமல் நீங்கள் அதை ரீநேம் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணிவிட்டு நீங்கள் ஐஇ கோடு டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் இல்லாமலே எடுக்க முடியும். பட் ஐஸ் கேட்டுக்கு கட்டாயமாக உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி. அதனால் ஏற்றுமதி தொழில் யாரெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணும்போது கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும், ஜிஎஸ்டி உங்கள்கிட்ட இருக்கணும், ஐஇ கோடு இருக்கணும், ஏடி கோடு இருக்கணும், டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் இருக்கணும், இடிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். எந்த போர்ட் வழியாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் பண்ண போகிறீங்களோ, ஏற்றுமதி எந்த போர்ட் வழியாக செய்ய போகிறீங்களோ அந்த போர்ட்டில் இடிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் மஸ்டா இல்லையா அப்படின்னு சொல்லி. என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.